அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில் இருந்தாலும் சரி, அதாவது வீட்டுக்குள்ளார அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளோடு இருக்கீங்க, அடிக்கடி நோய்வாய்ப்படுறீங்க, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, வெளி உலகத்துலன்னு வந்ததுக்கப்புறம் இந்த பொறாமை கண் பார்வை, அதே போல் ஆஃபீஸில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி, இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கும். குறிப்பாக பண வரவில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும். முற்றிலுமாகவே கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் சாதாரணமாக எந்த நாளில் செஞ்சாலும் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இருந்தாலும் இன்றைக்கி செய்யும்போது கூடுதல் பலன் கிடைக்கும். மிக மிக விரைவிலேயே உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குது, என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாசி மாதத்திற்குண்டான, அதாவது பிப்ரவரி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு நாளில் வருதுங்க. அது எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் வருது, மேலும் அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, அதை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுருங்கன்னு சொல்லி ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். முன்கூட்டியே அந்த பதிவு போட்டதுக்கான காரணம், நீங்கள் எப்படியாவது அந்த இலைகளை அரேஞ்ச் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கிறேன். மேலும் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது மிக மிக துல்லியமானது, சரியானது. நீங்கள் இந்த டைமையே ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 9ஆம் தேதி, தை மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கால பைரவர் வழிபாட்டுக்கு உரிய தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 அஷ்டமி திதி வரும், வளர்பிறை தேய்பிறைன்ட்டு. இதில் வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரும். தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவர் வழிபாடு செய்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், எதிரி தொல்லைகளை நீக்கும். அதுவும் திங்கட்கிழமை நாளுங்கிறது சிவபெருமானுக்கு உரியது. சிவபெருமானின் அம்சம்தான் காலபைரவர். கரெக்டாக இந்த நாளில் இந்த அஷ்டமி திதி வந்திருக்கிறது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேதி பாருங்களேன், தமிழ் தேதி 26. இதில் வர 2யும் 6யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது 8. அஷ்டமி திதியும் பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. ஸோ 8 சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்லேயே இந்த திதி வருது. இன்னும் விசேஷம்னு சொல்லலாம். இந்த திதி டைமிங் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று காலை 7 மணி 6 நிமிடம் அப்படிங்கும்போது தொடங்கிடுதுங்க. இது நாளை காலை 9 மணி 10 நிமிடம் வரைக்கும் இருக்குது. எப்போதுமே காலபைரவர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஏன்னா கோவில்கள்லையும் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் அபிஷேகம், அர்ச்சனை, அலங்காரம் எல்லாமே நடக்கும். அதனால் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக நீங்கள் மாலை ஒரு 5 மணிக்கு போனீங்க அப்படிங்கும்போது காலபைரவருடைய இந்த அலங்காரம், அபிஷேகம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். போகும்போது ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கிட்டு போங்க. சந்தனம் வாங்கிட்டு போங்க, பால் வாங்கிட்டு போங்க, செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போங்க. இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போங்க. கூடவே மறக்காமல் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு காலபைரவர் பாதத்தில் வச்சு தர சொல்லி கேட்டோம்னா அர்ச்சகர் வச்சு தருவார். அதை நம்ம எடுத்துகிட்டு வீட்டில் வச்சோம் அப்படிங்கும்போது அது நம்மையாகட்டும், நம்மளுடைய குடும்பத்தையாகட்டும் ஒரு காக்கும் கவசம் போல் காக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் போகும்போது மறக்காமல் இதை வாங்கிட்டு போகிறதுங்கிறது நல்லது. சரி, இதெல்லாம் கோவிலுக்கு போகிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக முடியாத சூழலில் இருக்கிறவங்களும் செய்கிற மாதிரி எளிமையானது தான். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம், தொழில் செய்யக்கூடிய இடம், வீட்டில்னு எங்கே வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். எந்த நேரத்தில்னு பார்த்திங்கன்னா ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இது நீங்கள் செய்யுங்க. ராகு காலம்ங்கிறது திங்கட்கிழமை காலையில் 7:30லேருந்து 9, அது நமக்கு முடிஞ்சிருக்கும். யமகண்டம் காலையில் 10:30லேருந்து 12. இது 2 மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க.
இதை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா 2 மண்ணகலை வச்சு பண்ணலாம், இல்லைன்னா சாதாரணமாக தரையிலையும் வந்துட்டு பண்ணலாம். உங்களுக்கு 2 அகல் விளக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா தரையிலேயே கூட பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் அகல் விளக்கு வச்சு பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போது 2 காலியான மண்ணகலை எடுத்துகிட்டு அதை நல்லா தூய்மைப்படுத்திக்கோங்க. இஷ்டப்பட்டிங்கன்னா அதனுடைய ஓரத்தில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்துட்டு போடுங்க. ஏன்னா பச்சரிசிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்குரிய 108 பொருட்களில் முக்கியமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் இன்னைக்கு திங்கட்கிழமை நாளாக இருக்குது இல்லையா, சந்திரனுக்கு உரியது, சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் அரிசி சரிங்களா. அதனால் வந்து எடுத்துக்கோங்க. பச்சரிசி இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விளக்கில் ஒரு 1/2 ஸ்பூனு, இந்த விளக்கில் ஒரு 1/2 ஸ்பூன், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், வீட்டில் சமையல் அறையில் வச்சுருக்கிறதும் சரி, பூஜை அறையில் வச்சுருக்கிறதும் சரி, ஏதாவது ஒரு மஞ்சள் தூள் எடுத்து இதில் வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது 8 மிளகு வந்து எடுத்துக்கோங்க, கரு மிளகு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா தேய்பிறை அஷ்டமி நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலனை கொடுக்கும் சரிங்களா. அதனால் 8 மிளகு எடுத்துகிட்டு இந்த அகல் விளக்கில் 4 மிளகு, இந்த அகல் விளக்கில் 4 மிளகு, இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படிக்கு உள்ளே வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக நிலைவாசல் படிக்கிட்டு தான் வைக்கணும் சரிங்களா. 2 பக்கமும், இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் வராமல் காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் பண வரவில் இருக்கிற அந்த தடைகளை வந்து நீக்கும், திருஷ்டிகளை வந்து போக்கும், நேர்மறையான ஆற்றலை இது அப்சர்வ் பண்ணி தரும். இப்போ நீங்கள் நிலைவாசல் படிக்கு வெளியில் வைக்கிறதுனாலும் இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 வச்சுருங்க. இல்லை வெளியில் இருக்கிற மற்ற வீட்டுக்காரங்க, இப்போ ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களாம் எதுக்கால இருக்கிறவங்க வந்துட்டு வித்தியாசமாக பார்ப்பாங்கங்கும்போது நீங்கள் உள்ளேயே வந்துட்டு கதவுக்கு இந்த பக்கம் 1 இப்படி 1ன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். கீழே வந்துட்டு சிந்தாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களாம் கதவுக்கிட்ட போக வர அது தட்டி விடாத மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அகல் விளக்கு இல்லாதவங்க நீங்கள் ஏதாவது ஒரு இலையிலையாவது இப்படி வைக்கிறது நல்லது. ஏன்னா தரையில் பண்ணுறது வந்து அரிசியெல்லாம் காலில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அது மகாலட்சுமி இல்லையா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அகல் விளக்கில் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு இலை எடுத்துகிட்டு அந்த இலை மேலே இது மாதிரி வச்சு நீங்கள் 2 வாரத்துலேயும் வந்து வச்சுருங்க. இது வந்து 1 வாரம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இந்த திங்கட்கிழமை வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் திங்கட்கிழமை நீங்கள் இதை மாற்றுனீங்க அப்படின்னா போதும். இதை நீங்கள் தொடர்ந்தும் வந்து செய்யலாம். ஏன்னா இந்த 1 வாரத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத கண்கூட வந்து உணர்வீங்க. அப்போ இது உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது இல்லையா. அப்போ அதை நம்ம ரிப்பீட்டாக பண்ணிட்டு வரும்போது இதனுடைய பலன் வந்து நமக்கு அப்படியே நீடிச்சு நிலைக்கும், இன்னும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை வாரம் வாரம் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த 1 வாரமாவது நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. சரி, அடுத்த வாரம் திங்கட்கிழமை இது எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து போட்டுருங்க. கோவில் மரமாக இருந்தாலும் சரி, ரோட்டோர மரமாக இருந்தாலும் சரி, அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாவே போதும். இதில் நம்ம 3 பொருட்கள் வந்து சேர்த்துருக்கோம். அரிசி, மஞ்சள், மிளகு, 3மே பார்த்திங்கன்னா தனித்துவமானதுன்னு சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி வந்து உண்டு. இங்கே 3ம் சேர்ந்து இந்த அஷ்டமி திதி நாளன்று அதிசக்தியாக வந்து வேலை செய்யும், அபூர்வமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அனைவரும் இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.